அதன் பெயர் கொரோனா. அதை அறிவியல் பூர்வமாக சொன்னால் மட்டுமே நமக்கு தெரிய வந்துள்ளது. ஆனால் அந்த நோய் இன்று மட்டுமில்லை, முன்பொரு காலத்திலும் உலகை முடக்கியது என்பதையும் நாம் இந்த கொரோனாவில் அறிகிறோம். பட்டிமன்றத்தினை தொடங்குகிறோம். தலைப்பு: கொரோனாவால் நன்மை. ஒரு குழுவினர் அதனை எதிர்த்து கொரோனாவால் தீமையே என்றும் மறுபிரிவினர். எந்த வாதம் சிறப்படைகிறது என்பது வாதத்தின் முடிவில் தெரியும். வாதத்தினை தொடங்கலாம், வாருங்கள். குழுவினர் திருமதி ஸ்ரீதேவி அவர்கள், திருமதி அருணா தேவி அவர்கள், திருமதி சொப்பனா அவர்கள், நாங்கள் தீமையே அடைந்தோம் என்று மற்றொரு குழுவினர். முதலாவதாக திருமதி நீனா அவர்கள், திருமதி ரேகா அவர்கள், திருமதி அருணாராணி அவர்கள், திருமதி சரளா அவர்கள், திரு கார்த்திகேயன், திரு கார்த்திக் அவர்கள், திரு அனிதா அவர்கள். ஆசிரியர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, உறவுகளை நெருங்க வைத்துள்ளது எப்படி கேட்குறீங்களா? கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கை முறையில. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் காலையில் எழுந்திருப்போம், அவசரமாக சமையல் செய்வோம், குழந்தைங்களுக்கு கரை பண்ணுவோம், ஹஸ்பண்டுக்கு கரை பண்ணுவோம், இப்போ நம்மளும் கிளம்பி போயிடுவோம். அதே போல் ஈவினிங் மாலை திரும்பி வந்த உடனே இதே வேலை தான். சமைப்போம், சாப்பிடுவோம், தூக்கிடுவோம். அதிக நேரம் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்கும். ஆனால் இந்த கொரோனாவால் ஊரடங்கு ஒரு அமல்படுத்தியதால குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அதிக நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன படிக்கிறாங்க, அதெல்லாம் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு கொரோனாவின் தீமையை பற்றி கூறப்படுகிறது. கொரோனா எல்லாரையும் நம்மளை ரொம்ப டெஸ்ட் பண்ணிடுச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீதேவி மேம் சொன்னாங்க, அவசரமாக எல்லாரும் பள்ளிக்கு சென்று எல்லாருமே அவசரமாக வேலையை முடிச்சுட்டு பள்ளிக்கு செல்வோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவசரமாக வேலை செஞ்சதுனால நம்ம கடைசியில் நமக்கு என்ன ஆச்சுன்னா சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டிலே இருக்கிறதுனால சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு வர்றதுக்கு நமக்கு வரல. வீட்டிலே இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். nobody has become lazy. Actually, அடுத்த கிளாஸுக்கு என்ன நடத்தலாம் யோசிச்சுட்டே இருக்கும். இங்கே ஓகே அந்த கிளாஸில் நடத்துவோம், அதோட முடிஞ்சிடும். பட் இப்போ அடுத்து என்ன வீடியோ காமிக்கலாம், அந்த குழந்தைங்க எப்படி இது ரீச் ஆகும் அதை யோசிக்கணும். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ். சேம் ரீசன். ஆன்லைன் கிளாஸில் நம்ம இப்போ இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். எப்போ மாதிரி யாராவது உட்காந்துருக்காங்க, நான் என்ன போனது கிடையாது வரைக்கும். அப்போ இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லேயும் நான் பண்ணுறோம், என் குழந்தைங்களுக்கு நான். வணக்கம். என்னுடைய இது என்னன்னா, கொரோனாவால் தீமை எப்படி அப்படின்னா, முதல்ல மார்னிங் மட்டும் சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டால் போதும். இப்போது மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு சைட் டிஷ், ஆஃப்டர்நூன் கட்டாயமாக 2 வகையான சைட் டிஷ், ஒரு கிரேவி, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா இப்போ மேலும் வர வைக்கிறது இல்லை, பயமாக இருக்குன்றனால அவங்களும் இல்லை. ஸோ அந்த சாமான் இந்த இது ப்ளஸ் ஈவினிங் நைட்டு கூட இல்லை, ஈவினிங் பசிக்குது மறுபடியும் ஒரு இது. ஸோ இது ஒரு பெரிய வேலையாக Namaste is now much more practiced and everybody is following Namaste. So that is the plus point, and even foreign countries also adopt our culture, Indian culture. Namaste, no handshake, nothing.
லாக்டவுன்ல எல்லாத்தையும் கும்பலா போட்டு வீட்டுக்குள்ள போட்டு அடங்கிடா முடிக்கடா எல்லாரும் போய் உட்காருடா. லாக்டவுன்னா ஒரு டைம் தப்பு பண்ணா போய் அவன் மட்டும் போய் ஜெயிச்சிருப்பான். லாக்டவுன் ஊர்ல இருக்க எல்லாரும் போய் உட்காருங்கடா அப்படின்னு நம்மளை போட்டு ஒரு சூப்பரான வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே போச்சு 8 மாசம். அந்த 8 மாசத்துல எவ்வளோ சிரமப்பட்டோம். அதுல பார்க்கணும்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் கொஞ்சம் ஜாலியா தான் போணுச்சு. ஸோ போய் சொல்லக்கூடாது, ஜாலியா தான் போணுச்சு. வீட்டுல இருந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், எல்லாமே செஞ்சோம். 3 வாரம் 4வது வாரம் போகும்போது லைட்டா சோம்பேறி ஆரம்பிச்சு. என்னடா இது, ஸ்கூலுக்கு யாரையும் போகாம பார்க்க முடியாம என்னடா இது வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்கிறேன்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் கிளாஸஸும் சரி, பசங்க சும்மா இருக்கக்கூடாது, சரி நம்ம வீட்டில் இருந்து சும்மா வேலை செய்யறது ஓகே. பள்ளியோட வேலையை ஆரம்பிச்சதுக்காக பள்ளியில் ஆரம்பிச்சோம். ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாம, ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கம்ப்யூட்டர்ல பண்றதுக்கு, இருந்தாலும் பிபிடி ரெடி பண்றது இல்ல. அதுல டைரக்டா பசங்களுக்கு கிளாஸ்ல வச்சு பேசுங்கன்னா பேசிடலாம். இன்ட்ராக்ஷன் இல்ல பசங்க கூட. ஆன்லைன் எவ்வளவு பசங்க கவனிக்கிறாங்க? 30 பசங்க கிளாஸ்ல இருந்தா 15 பசங்களுக்கு மேல கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மிச்ச பசங்களுக்கு ஒழுங்காக 100 உடனே லைட் ஆகும். அதுவும் எதுல பெட்ல ஹாயா மேம் எது உட்காருன்னு சொல்றதுக்கே நமக்கு இது பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளிகள்லாம், நம்ம பள்ளியில கிடையாது, மற்ற பள்ளிகள்லாம் என்ன பிடிஏ கூட ஆன்லைன் கிளாஸ். கிரவுண்ட்ல போய் விளையாடுற பிள்ளைங்களை வீட்டுல உட்காந்து குதினா எங்க குதிக்கும்? அப்படி பண்ணி யோகா பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு அதுல பசங்க ரொம்ப சங்கடமே பட்டாங்க. அதனால நான் திரும்பி போராடணும்னு. அப்புறம் ஸ்ரீதேவி மேடம் சொன்னாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோன்னு. எங்க ஒற்றுமையா இருக்கிறோம்? சண்டே கூட சண்டே டேயா மாறிடுச்சு. சண்டே டேயா மாறி போச்சு. இந்த இடத்துல நான் ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். ஊரடங்கு என்று சொன்னார்கள். 1 நாளா 2 நாளா என்று நான் நினைத்தேன். 1 மாதம். மிகவும் மன வருத்தம். எப்படி என்றால் என் வீட்டில் நான் எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் போக போகிறது என்பதுதான். ஏனென்றால் பட்டிமன்றம் கொரோனாவால் நன்மையா கொரோனாவால் தீமையா அப்படின்னு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில் நான் பேசும்போது நன்மையே உலகமே தீமை என்று சொன்னால் கூட நான் நன்மையே என்ற தலைப்பில் தான் பேச முடியும். ஏனென்றால் நன்மை என்ற ஒரு காரணம் எதிரடியில் பேசியவர்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டோம், கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். இந்த கொரோனா நோய் என்பது 1ஆம் 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற போது 3ஆம் உலகப் போர் எதிர்கொண்டிருக்க பொருளாதார ரீதியாக அல்லது நீருக்காக அல்லது அணு ஆயுத போராட்டங்கள் அல்லது நாடு விட்டு நாடு அவகாசி கொள்வதற்கு போல ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டு போவதற்கு 3ஆம் உலகப் போர் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களை சிந்திக்க வைப்பதற்காகவும் தன்னை சுறுசுறுப்பாகவும் அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்காக ஒரு விழிப்புணர்வை உலக நாடு முழுக்கம் உருவாக்கி இருந்த கொரோனா இப்பொழுது நாம் பொருளாதார ரீதியாக பின்தொடர்ந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட அருகாமையில் இருக்கிற தவறு எடுத்துக்கிறோம். அம்பேத்கர் நகரில் போய் பாருங்கள். நீ எவ்வளவுதான் வேலை கொடுத்துருந்தாங்க அந்த சீட்டு வாங்குறது காய் கொடுத்துருக்கோம், இல்லாட்டி பொழுதுபோக்கான வேலையை செஞ்சுருக்கோம். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கி ஒயிட் ஷாப்ன்ற பொருளாதாரத்தில் ஒரு நாளைக்கு பொங்கல் தீபாவளின்னு சொன்னால் 500 கோடி 600 கோடி வருது. அப்பொழுதெல்லாம் பொருளாதார வீணாக இருந்தார் இல்லை என்று சொல்லி வரும். ஏனென்றால் உழைப்பை காசு எடுத்து ஒயிட் ஷாப்னு சொல்கிறான். அப்போ பொருளாதார விஷயம்னா அந்த வேலைக்கு போகாமல் குடிக்காம இருக்கலாம். 10 ரூபாய் கிடைச்சுன்னா 8 ரூபாய்க்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு 2 ரூபாய் வேணால் செலவு பண்ணிக்கலாம். இல்லையா அதை விட்டு மொத்த காசை எனக்கு கொடுத்துட்டு பொருளாதாரத்தை நஷ்டப்பட்டுலாம் பொருளாதாரத்தை நஷ்டப்பட்டான் அப்படின்னு அதை சொல்லிட்டு இருந்தோம்னா அதுதான் நான் இல்லை என்பது நான் கருதுறேன். இன்னொன்று எனக்கு ஒரு கொரோனா என்னன்னா நான் ஹெல்த்தாக
எனக்கு முடிஞ்சது. வேலை வந்து 3 வேலை கொடுத்தாங்க. நான் பார்த்துட்டு ஆஃபீஸை பார்த்துட்டு வெளியே தான் போவேன். போய் பார்த்தா வெளியில் போய் திட்டு ஆகிட்டே வரும். கஷ்டப்படுறாங்க, நீங்கள் எங்கே வெளியில் போகிற. அதான் அடுத்து இன்னொன்னா மாசு கட்டுப்பாடு. இயற்கையை வந்து நமக்கு நல்லது விட்டுருச்சு. எப்படின்னா அங்கங்கே புகைமண்டலம் அங்கே ஓட்டி அங்கே ஓட்டி இங்கே ஓட்டி போட்டு புகைமண்டலம் ஆக்கி வானத்தீவினாக்கி வச்சுருந்தான். அதை அந்த ஊடகத்தில் போட்டோம்னா உலக நாடு ஊடகங்களே இருந்ததுனால இப்போ வந்து அந்த புகைமண்டலம் போய் எந்த காலத்தில் 115 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஜனவரி மாதம் மழை வந்தது. ஆனால் இந்த வருஷம் வந்தது. அது வந்து இயற்கையான ஒரு மாற்றத்தை இயற்கைக்கு வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுத்துருக்கு. இன்னொரு 100-200 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா வாழணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கான உதாரணம் நான் பார்க்குறேன். ஏன்னா இயற்கையோட நீயான இன்னொன்று செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம அது பண்ணி இருக்கலாம். ஒரு பிளேட்டில் இங்கேருந்து மழை போனோம்னா 1 மணி நேரத்தில் போனோம். இப்போனா 10 நாள் அந்த சைக்கிளில் போனாங்க, இல்லை நடந்தே போகிறாங்க. அப்போ ஹெல்த்து நம்மளை நாமளே உடல் கொடுத்துக்கிற மாதிரி உடல் ஆரோக்கியத்தான் ஒன்று பண்ணிச்சு. வீட்டில் டிவியை பார்த்துட்டே இருந்தால் கூட ஒரு வீட்டு வேலை பார்க்கணும். ஆனால் சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து தீமையாயிடுச்சுன்னு சொல்கிறோம். நம்ம தான் இந்த கொரோனாவால் வந்த தாக்கத்தை நம்ம பயன்படுத்தி இனிமே அடுத்த கட்டமாக நம்ம எப்படி வாழணும், அடுத்த சினேஷனுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நல்வழியை நம்ம சிந்திக்க வேண்டும் சொல்லி கொரோனாவால் எல்லா நன்மையே வந்தது என்று நான் கருதுகிறேன். எனவே கொரோனாவை பயன்படுத்தி, அதாவது இந்த நோயை பயன்படுத்தி மீண்டும் நம்முடைய மனித மேம்பாட்டிற்கான அறிவுரைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொரோனாவால் தீமையே நமக்கு முதல் கொரோனா அப்படிங்கிற வேர்டை கேட்கும், அந்த வார்த்தையை கேட்கும் போது உண்மையிலே தான் பயங்கரமா இதை சந்தோஷப்பட்டோமா? எப்படி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அச்சம் வந்தது. கொரோனா எங்கேயோ யாரோ பக்கத்தில் உள்ள கொரோனா இல்லை, ஏதோ ஒரு 2 தெரு தள்ளி கொரோனா, அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்ம உண்மையிலே அச்சப்பட்டோம். அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? உண்மையிலே கொரோனாவால் தீமை தான்
ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். பட் நல்ல விஷயம் பற்றி பேசுனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொரோனாவை பற்றி தீமைன்னு சொன்ன மூலியம் நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்க முடியாத சொல்லுங்க, கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயத்தை ஒத்துக்கிறேன். ஆனால் அதை நன்மையாக ஏன் பண்ணாலும் நான் மாற்ற முடியலன்னு கேட்க தீமையை இருக்கிற நீங்கள் ஏன் நல்ல விஷயமா மாற்றலை? சரி, வரிசையாக வருவோம். ஏன் நம்ம சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸ் பார்க்கல, கேட்கல, யாரோ மூஞ்சி முகம் தெரியாதோ 3 hour பொம்மை படம் இருக்கு, அந்த பொம்மைக்கு வீடு இல்லை, அந்த படத்தை உட்காந்து அந்த பசங்க பார்க்கறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் ஏன் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கல பசங்களை உட்காந்துருக்கு? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக தப்பு நம்ம மேலே இருக்கு, நாம சரி பண்ணிக்கலாம். தீமை தான் ஆன்லைன் கிளாஸ் தீமை, அதை நம்ம நல்ல வழியே கொண்டு போயிருக்கலாம். நீங்கள் மேடம் பெண்கள் சாதனை படைப்பு கொண்டு எங்கெங்கோ சென்று தலைமையில் உங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் மேல் சமைப்பது சொன்னாங்க, டீ போட சொன்னாங்க. பெண்கள் எவ்வளோ தூரம் போகிறாங்க தெரிஞ்சவங்களுக்கு. கொரோனா அவங்களை சமைக்க சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? நேரம் கொடுத்துருக்கு, விலை மதிப்பு விலை மதிப்பில்லாத நேரத்தை கொடுத்துருக்கிறது. அதை யோசிச்சு எப்படி முன்னேறணும் போகிறாங்க. டீ வைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, சமைக்க கஷ்டமா, நம்ம பசங்களை நம்ம பார்த்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்கள் அதை எல்லாத்தையும் கஷ்டத்தையும் நல்ல விஷயமா சிரிச்சுட்டு சந்தோஷமா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாகவே போயிருக்கும். அதனால என்னை வீட்டில் போட்டாங்க, என்னை அழைச்சிட்டாங்க, என்னை நடைபெறாங்க, என்னை பேர் உங்களை நேரத்தை கொடுத்து உங்கள் வீட்டுக்காரர் நல்லதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் குறைன்னு இருக்கிற மாற்ற சொல்லியிருக்காரு. நீங்கள் குறைன்ற மாற்ற சொல்லியிருக்காரு. எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ சரியில்லை மாற்ற சொல்லியிருக்காரு, நீங்கள் மாற்றிக்கலாம். அவ்வளோ முடிஞ்சு போயிருக்கோம். சண்டை வந்திருக்காரு. நீங்கள் சண்டையே சண்டை போடுறீங்க. சண்டைலாம் வரும் செய்யும், அதையும் அழகாக போட்டுருக்கலாம். சண்டையும் தவறு நல்லதில்லை, அதையும் கொஞ்சம் அழகாக போட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சல்லமும் சொன்னாங்க, ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எடுத்து சொன்னீங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியாது. உறவினரை பார்க்க நடந்து போனாங்க, நடந்து எங்கே போனாங்க? உறவினரை பார்க்க போனோம். அங்கே போய் அந்த உறவினரை பார்க்கும்போது அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி அவங்க அவ்வளோ தூரம் நடந்த கால்வழி உயிர் போனா கூட பரவாயில்லையம்மா, கெட்டது பண்ணிக்கல. உறவினரை பார்க்க போனவங்க எனக்கு பெருமையான விஷயம் தானே. அவ்வளோ தூரம் நடந்து போய் அவங்க எதுவும் தப்பு பண்ணலையே. நடந்த ஒரு உறவினரை பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துல அவருக்கு அந்த வழி எதுவுமே கண்டிப்பாக வந்திருக்காரு. அது தெரிஞ்சிருக்காரு. கொலைத்தூர்ல இருந்து அந்த உறவினரை எல்லாத்துக்கும் கேட்க வச்சிருக்காங்க. அது யாருமே யோசிக்கவே இல்லையே. நேரம் கொடுத்துருக்கு. கொரோனா உட்காந்து நீங்க என்ன பண்ணலாம்னு நேரம் கொடுத்துருக்கு. எங்கெங்கோ நினைச்சா வர முடியாதுன்றவங்களெல்லாம் அவங்களே சொல்லி விட்டாங்க. கொரோனா ஒற்றுமையா இருக்க சொல்றது, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. வேற என்ன பண்ணிட்டு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. வேலை வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் கொரோனா என்ன சொல்றது தெரியுமா? போய் சொந்தமா சுயமா ஏதாச்சும் தொழில் செய்யுங்கன்னு சொல்லுது. எதுக்கு எப்பா ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, போங்க தொழில் செய்யுங்க, விவசாயம் செய்யுங்க, உங்க ஊருக்கே நீங்க போங்க, ஏன் ஊரை விட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்கு. அது எல்லாமே அது சொல்லாது. சரி, இதெல்லாவோட நம்ம கடவுளை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. கடவுள் குடும்பத்துல மருத்துவர் வந்தார். இந்த கொரோனா டைம்ல எத்தனை உயிர் கடவுள் வந்து காப்பாற்றுறான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா டாக்டர்ஸ் அந்த கடவுள் குடும்பத்துல வந்து காப்பாற்றிருக்காங்க. அந்த மருத்துவர் உங்களுக்கு கடவுளா தெரிஞ்சாங்கல்ல. அந்த தலைமைக்கு முன்னாடி எப்ப நினைச்சீங்க வேற ஏதாச்சும் கடவுளை பார்க்க முடியுமா? கடவுளை வேண்டணும் நம்ம அவரை பார்த்துட்டு. கிடைக்கலன்னு யாரும் சொன்னாங்க இல்லையா? அது சாப்பிட்டாங்களா தெரியல, சாப்பிட்டாங்களா தெரியல, பற்றாக்குறை இல்லை, அதுக்கு பேர் சிக்கனமா இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம மறந்துட்டே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்கு. ஆனா நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நிறைய போயிட்டோம். வார்த்தைங்க மட்டும் நீங்க மாத்திருந்தீங்கன்னா அது நன்மை மட்டுமே செஞ்சுருக்கோம். நீங்க வார்த்தைங்க தவறான வார்த்தை போனதால எல்லாமே ஒரு தீமையான அதுதான் தெரிஞ்சிருக்கோம். நன்மையை நோக்கிய செல்லும். அதோட சொல்லி கொரோனாவால் தீமை இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த தீமைக்கு ஒரு தடை மாறி அதை உடைத்து நன்மையை நோக்கி செல்லுங்கள் என்று சொல்லி படிமனுக்கு பெருமாள் தானே நினைக்கிறாங்க. ஸ்ரீதேவி சொன்னாங்க இந்த மாதிரி பசங்க காலைல விளையாடுறது வந்து எழுதி வந்து ரசிப்பாங்க. எப்போ சமைச்சிருக்கீங்க ரசிப்பா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கடை 8:30 மணிக்கு வரீங்க, 3 அதிகபட்சம் 4 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த ஸ்பெண்ட்
அப்படின்னு? நான் உங்க பசங்க தானே சொல்றேன். உங்க பசங்க இருக்கிறவங்க தான் எல்லாரையும் சொல்றேன். யாருமே காலையில் 8 மணி வந்து நைட் 10 மணிக்கு வீட்டுக்கு போறது இல்லை. சரிங்களா? எவ்வளவு நேரம் தப்பு உங்களுக்கு? இப்போ பத்திடுச்சுங்களா? இப்போ பத்திடுச்சுங்களா உங்களுக்கு? ஓகே, நான் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன். இப்போ நன்மை சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், எல்லாமே நன்மை. எல்லாமே தீமை தானே இது. இப்போ எல்லா வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து கரெக்டாக படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் கிளாஸில் புது வீடியோவாக போடலான்றீங்க. நீங்கள் ஒரு வீடியோ இது பண்ணுறீங்க, பட் ஆனால் அவங்க என்ன வீடியோ என்னென்ன பண்ணலான்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. நன்மை தான் மொபைல் மூலமாக போனதுனால உங்களுக்கு வந்து சம்திங் பிபிடி போடலாம், அது போடலாம், இது போடணும்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் பிபிடி போடுறீங்க ஓகே, ஆனால் அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பெட்டில் பார்த்துருக்காங்க, சோஃபாவில் பார்த்துருக்காங்க. யாரும் உங்களுக்கு தெரியுமா? இல்லை உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் வந்து நடந்துருக்கு? நீங்கள் நடந்துருந்தா ப்ராப்பராக உங்கள் கிளாஸில் இருக்க 30 பேரும் ஒரு நாளைக்கு கரெக்டாக கேட்கலான்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்லிட்டு பார்க்கலாம்? முடியாது, முடியாது தானே. அதற்கு நன்மை போடுங்க. பாரம்பரிய வழக்கம் கை கழுவுது. பாரம்பரிய வழக்கத்தெல்லாம் நம்ம மறக்கலைங்க. நம்ம கொழுப்பாக அதை மறந்து இருக்கோம். புரியுதுங்களா? அது ஒரு கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்து தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னா அது நம்மளோட தப்பு, நம்மளோட கொழுப்பு அது. புரியுதுங்களா? அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறேன், சமையல் இப்போ நல்லா செய்கிறேன். ஸோ கொரோனா முன்னாடி அப்போ நீங்கள் சமையலே செய்யலையா? வீட்டில் இருக்கும்போது வச்சு டெஸ்டிங் பண்ணிருக்கீங்களா? தடுப்பூசி போடுறோன்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க. ஸோ சமையல் எப்பவுமே பண்ணுறது தான். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் நன்மையில் எடுத்துக்கூடாது. இப்போ டாபிக் நன்மையா தீமையா? நன்மை. அதில் என்ன நன்மை வந்தது? உங்களுக்கு எதுவுமே கிடையாது. உங்களோட நன்மை என்ன நான் சொல்லட்டுமா? காலையில் வர ½ hour டிராவல் கட்டாக இருக்குது, வீட்டில் வராதுங்க. அது மட்டும்தான் உங்களோட நன்மை. வேறு எந்த நன்மையும் கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. மொபைல் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் போட்டு நல்லதுன்றீங்க. ஒரு நாளைக்கு 1 GB தாங்க தரான். அந்த 1 GB கூட இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட கஷ்டப்படுறாங்க. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? சார் சொன்னாரு, லீனா மிஸ் பேசுனாங்க, ரேகா மிஸ் பேசுனாங்க, அருணாராயண மிஸ் பேசுனாங்க. நாங்கள் தான் பேசுகிறோம். நீங்கள் பேசுகிற பாயிண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க. நீங்கள் அதுக்குள்ள உலக பொருள் போயிடுங்க. கொரோனாவுக்கு உலக பொருள் என்ன சம்மந்தம் இருக்கு? நன்மையா தீமையா? நன்மையா தீமையா? நன்மையா தீமையா? கொஞ்சம் நான் வர உங்க பாயிண்ட் வரேன். சார் அம்பேத்கர் நகருக்கு போனால் எல்லாம் தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 8 மாதம் கொடுத்தாச்சுங்க தாயக்கட்டை விளையாடுறதுக்கு. பொருளாதார வீடுன்றீங்கல்ல, சரி பக்கத்து தாயக்கட்டையே அப்போ விளையாட்டு இருக்க வேண்டியது தானே? உங்கள் கூட உங்கள் ரூமில் இருக்க 10 பேரில் இப்போ 8 பேர் போயிட்டாங்க ஊருக்கு. கரெக்டாக எதுக்கு போனாங்க? வந்துருவாங்களே எனக்கு. எதுக்கு போனாங்க சொல்லுங்க. நான் உங்களே கொஸ்டின் கேட்குறேன். எதுக்கு போனாங்க? சபை பண்ணல தானே? கரெக்டா? 6 மாதம் எல்லாருமே நம்ம தாயக்கட்டை விளையாட்டு இருந்தாங்க, பயம் இல்லாமல் எல்லாரும் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்க. சார் நீங்களே வந்து மாஸ்கை போட்டுட்டு இங்கே கேங் சேருது, எனக்கு பயமா இருக்கு, பக்கத்து தெருவில் கொரோனா வந்துச்சு, எனக்கு பயமா இருக்கு, நான் ஊர் பக்கம் போகலான்னு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, விவசாயத்தை காப்போம்னு சொல்றீங்க. சொன்னீங்க போக வேண்டியது ஊருக்கு. சொல்லுங்க. கொரோனா பொருளாதாரம் எழுந்துடுச்சு. அதனால வந்து எல்லாருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது நல்ல சான்ஸ் பண்ணுங்க. ஏங்க 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஊர் பக்கம் போய் டிக்டாக் பண்ணவங்கள என் கண் கூட பார்த்துருக்கேன் நான். புரியுதுங்களா? 3 வேளை சாப்பிட்டு இருந்தவங்க 1 வேளை கூட சாப்பிடாம இருக்கான். புரியுதுங்களா? அதை நாங்களும் கண்ணால பார்த்துப்போம். நாங்கள் அந்த கொரோனா பண்ண 4 மாதம் 1 வேளை சாப்பிடாம எப்படி இருந்துட்டாங்க நான் என் கண்ணால பார்த்துட்டேன். நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்து என் கையில சாப்பிட கொடுத்துருக்கேன். நான் அந்த அழுவங்கே நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? எல்லாரும் சாப்பிட்டு நீங்க சொல்லாதுங்க. இன்னமும் அதோட இம்பாக்ட் இருந்துட்டு தான் இருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் என்ன அவ்வளோதான் சொல்லலாம். ஆனால் யாருக்கிட்டும் 1 ரூபாய் இருக்காது உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. உங்களால் எப்படி சொல்றீங்க நன்மைன்ட்டு? சிக்கன்
ஏதோ சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கள். புது புது ஐடியாஸ்லாம் யோசிக்கிறோம். ஏன் ஸ்கூல்ல யோசிக்கலாம் நீங்கள்? வீட்டில் வந்து யோசிக்கணுமா? தேவையில்லைங்க. யோசிக்கிறது எங்கே வந்து யோசிக்கலாம். வீட்டில் வந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு ஸ்டார்டிங்கே இவங்க வந்து பேசும்போது சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன், கொரோனா தீமையை சாதகமாக சொல்லிட்டாங்க. அதுவே சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட தான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூல் ஓபன் சொன்னா எத்தனை பேர் நீங்க பாசிட்டிவ் சொல்றாங்க, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வருவீங்க? கை தூக்க பார்க்கலாம். வித்வுட் மாஸ்க் ஆர் வித் மாஸ்க் யார் எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வருவீங்க? நான் ஆல்ரெடி வரேன் ஐயா. நான் உங்களுக்கு கேட்கிறேன், அந்த 4 பேர் குழந்தைங்களும் வருவாங்க, நீங்களும் வரணும். குழந்தைங்க விட்டுருங்க, குழந்தைங்க பெரியவங்களே குழந்தைங்க பயம் இருக்கணும்னு செய்யும். என்னதான் நமக்கு 8 மாசம் 9 மாசம் டைம் கிடைச்சாலோ, ஃபேமிலியில போய் பார்த்தாலோ, எல்லாருக்கும் உட்காந்து தாய்பாஸ் விளையாடினாலோ, கொரோனாவால் தீமை மட்டும்தான். இதால இம்பாக்ட் நிறைய ஆயிருக்கு, இன்னமும் ஆகிட்டு இருக்கு. ஏங்க ஒன்று சொல்றேங்க, 2 மாசம் வாடகத்துல இருந்து ஒரு ஃபேமிலியை வெளியில அனுப்பிச்சாங்க. அவன் போய் பிடிச்சிக்கிட்ட உட்காந்துருந்தான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட. இது நன்மை அவங்களுக்கு, அங்கே போய் தாய்க்கு வந்து நன்மை அவங்களுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்ம நன்மைக்கு ஒரு டாபிக், நன்மை பேசிக் அவ்வளோதான். ஆனால் இம்பாக்ட் இல்லை, தீமை இல்லைன்னு சொல்லவே கிடையாது, தீமை மட்டும்தான். யார் என்ன நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதை என்னை நிற்க வைத்ததுக்கு காரணமே 2 பிரிவுகளும் வாதித்த விதம் தான். இல்லாட்டி நான் பொதுவாக வரமாட்டேன். எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேருக்கு ஒரு தலைவலி வந்தது? தலைவலி என்று எல்லாருக்குமே இருக்கு. ஸ்கூல் வந்தாலும் வராமே இருக்கு. அப்போ எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம டாக்டர் இல்லையா, ஒரு மருந்து மாத்திரை எல்லாமே எடுத்திருக்கோம். ஆனா இந்த லாக்டவுன் பீரியட்ல, அதாவது கொரோனா பயத்துல உடனே பேசக்கூடாது. நான் முடிச்சிடுறேன், நான் நோட் பண்ண மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கலாம். அப்படி பேசுறேன். ஸோ டாக்டர் அவங்க சொன்னாங்க, டாக்டர் யார், நான் பேர் சரியா சொல்லல, குறிப்பிடவில்லை. டாக்டரோட கஷ்டங்கள், அதாவது எத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எவ்வளோ சர்வீஸ், அவங்களோட டியூட்டி, அது அவங்களோட சர்வீஸ். அவங்க படித்த படிப்பும் அதுதான். எந்த விதமா, அதாவது லாக்டவுன் இல்லை, போராட்டங்கள் இல்லை, எத்தனையோ நடந்திருக்கு. ஆனால் அந்த டைம் அது கிடையாது முக்கியம். அவங்களோட தொழில், அது அவர்களோட. இப்போ நம்ம ஊரடங்குன்னு சொல்றோம். ஏன் பால்காரங்க மட்டும் பால் விற்கிறாங்க? அவங்களுக்கு கூட வேண்டியது தானே. நீங்க பால் கூட வாங்கி வச்சுக்கோங்க, பாலே குடிக்காதீங்க. பால் குடிச்சாதான் சத்தா, அதெல்லாம் கிடையாது. டாக்டர் செவிலியர்கள் அவங்களோட தொழில், அவங்களோட ஒர்க், அவங்களோட டியூட்டி. இப்போ நம்ம யாரும் தலைவலி சொன்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டே தலைவலி. யாருமே தலைவலி மாத்திரை போட்டுப்பீங்க மாத்திரை போட்டுட்டே இருப்பீங்க. ஒரு காலகட்டத்தை மாத்திரை தீருது. அந்த ஏப்ரல் மாதம் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா ஃபுல் லாக்டவுன் மருத்துவமனை. ஆனால் அப்போ கூட நிறைய பேர் போய் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வேற வழியே இல்லாதவங்க. அப்போ கூட மருத்துவர்கிட்ட போகாம, ஸோ கன்சல்டன்சி இல்லாமல் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக ஒரு விதத்தில் நன்மை தான். ஏன்னா நம்ம ஆரோக்கியத்தை மாத்திரை போட்டு நம்ம அலர்ஜி, நிறைய பேருக்கு மெடிக்கல் அலர்ஜிஸே வந்திருக்கு. மாத்திரையே வேண்டாம், டாக்டரே வேண்டாம். அந்த ஒரு பீரியட் மாத்திரம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷன் தேவையில்லை. நம்மளோட சுயம், அதாவது பேசினாங்க, நம்மளோட மெடிக்கல் இது நம்ம கையில தான் இருக்கு. அதெல்லாம் நாட்டு மருந்து சொல்லுங்க. எத்தனை பேர் இப்போ கஷாயம் குடிக்கிறீங்க? எதிர்ப்பு சக்தி மட்டும் கிடையாது, நம்மளோட இம்யூனிட்டி லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டீச்சிங் பற்றி மட்டும் சொன்னீங்க நிறைய பேர். இது ஆன்லைன் டீச்சிங்கா இப்படியா? ஏன் ஐடி கம்பெனியெல்லாம் எப்பவுமே ஆன்லைன் தான். அவங்க பெரியவங்க சின்னவங்க அது கிடையாது. பசங்களுக்கு கண்ணுக்கு பாதிப்பு இருக்கு, அவ்வளவுதான். தவிர நிறைய பசங்க கெடுதல் போகிற
ஓகே அந்த காசு முடிச்சுட்டா நம்மளும் உழைச்சு நம்ம வேலைகள் நம்மளே செய்யணுமா அது ஒரு ஹெல்த். அதாவது ஹெல்தி ஓகே நம்மளோட ஓகே ஆரோக்கியமாக இருக்கு. இன்னொன்று போனஸ் தரும் ஹைக்கு இஷ்டத்துக்கு விளையாடுவாங்க சர்வன்ட். அவங்களே நாங்கள் நீ சர்வெண்ட்டாக இருந்தாதான் அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஒரு தொழிலாளர். அதாவது அவங்களுக்கு அந்த வேலை தான் தெரியும் வீட்டு வேலைகள். ஆனால் அந்த வீட்டு வேலைகள் கூட பணம் ஏன் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கூட கிடச்சிருக்கு. அவங்க வீட்டுக்கு செய்ய வேண்டியது ஹஸ்பண்ட் செய்யறது எல்லா ஒரு இதுவுமே இருக்கும். அதான் இந்த வாழ்வாதாரம் சொன்னது எதுக்குன்னா பேராசை. ஒருத்தர் சொல்றாங்க 40,000 ரூபாய் சம்பளம் எடுத்தவங்க இப்ப 4,000 இல்லை ஒரு வேலை சாப்பாடு கூட கிடைக்கலன்னு 40,000 செலவு பண்ணப்ப நீயே செலவு லக்ஷரி அந்த லக்ஷரி எடுத்துக்கலாமே கொஞ்சம். கொரோனாக்காக மட்டும் இல்லை எல்லா பொதுவான கொரோனாங்கிறது இப்போ வருது. பொதுவாக நம்ம சேமிப்பு வைத்திருந்தா கண்டிப்பாக ஃபியூச்சர் எப்பவுமே எதுக்குமே நம்ம குழந்தை ஏதாவது கிட்ட வாங்க முடியல, நமக்கு ஏதாவது செலவு வேணுமா வாங்க முடியல. பொருளாதாரம் திருப்பி வந்தா கண்டிப்பா இது கொரோனா நமக்கு ஒரு சாதகம் நம்ம சேமிச்சு. அடுத்தது பொல்யூஷன் சொல்றோம். அதாவது மாசு கட்டுப்பாடு. இப்போ இந்த லாக்டவுன் எதுக்கு வந்தது கொரோனா இருந்தது இல்லையா? இல்லாட்டி எல்லாரும் இன்னும் ஒரு 2 மாதம் இப்போ செப்டம்பர் 16ஆம் தேதியிலேருந்து லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வண்டிகள் வர ஆரம்பிச்சாங்க, விபத்துகள் வர ஆரம்பிச்சாங்க. பொல்யூஷன் 100%. ஏன்னா சொல்றாங்க எல்லாரும் சொல்றது என்னன்னா 50% வேலைக்கு போனா போதும். ஆனால் இல்லை நமக்கு தெரிஞ்சுன்னா 50% போயிட்டுருக்காங்க. பிடிசி பஸ் பார்த்தீங்கன்னா கூட்டமாக போயிட்டுருக்கோம். பொல்யூஷன் எங்கே போச்சு? அது இப்போ நன்மை கேட்டு சொல்றேன்னா அந்த பொல்யூஷன் மறுபடியும் வந்துச்சு. ஸோ நம்ம லாக்டவுன் பீரியட்ல பொல்யூஷன் இல்லை, ஆக்சிடென்ட்ஸ் இல்லை. அடுத்தது அந்த குப்பை வண்டிகள் ஆரம்பிச்சாச்சு ஒரு டைம்ல. அந்த இதெல்லாமே மறுபடியும் ஸோ பொல்யூஷனுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வண்டி ஓட்டுறோம்னா அதுக்கேற்ற டேஸ்ட். பட் நன்மை எடுத்து வந்ததுன்னா பொல்யூஷன் மட்டும் சொல்லாம நீங்க அகைன் யூ ஆர் கம்மிங் பேக். அந்த பொல்யூஷன் திரும்பி வருது. ஸோ லாக்டவுன்ல எதுவுமே இல்லை, ரைட்? கொரோனா மட்டும் இல்லாம நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும். அதாவது பொருளாதாரம் மட்டும் இல்லாம ஆரோக்கியமாகவும் இருப்போங்கிறத நம்ம கண்டிப்பா அதை புரிஞ்சுட்டு இருக்கோம். வடமாநில தொழிலாளர்கள் சரிங்களா? வடமாநில தொழிலாளர் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை ஊருக்கு போயிட்டாங்க, அது கிடையாது. பணம் இருக்கும்போது அவங்க சேமிச்சிருந்தாங்கன்னா இந்த ஊருக்கு எனக்கு இப்போ 1 மாசத்துல வாங்க கப்பா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அது நம்ம பணம் 1,500 ரூபாய் கொடுத்து போற இடத்துல 10,000 ரூபாய் கொடுத்து ஊருக்கு போயிருக்காங்க. எதுக்கு? ஃபேமிலி வேணும். வேண்டாமே, அவங்க ஃபேமிலி ஏதாவது தானே இருக்கணும். நம்ம நாட்டு அதாவது வடமாநிலங்கிறது உதாரணத்துக்கு சொல்ற வடமாநிலம் அவங்க ஒரு ஹைதராபாடோ விஜயவாடோ கர்நாடகோ அங்கேருந்து இங்கே வருவாங்க. இங்கே இருக்கிறவங்க அங்கே வேலை பண்ணிருக்காங்க, அது கிடையாது. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க இங்கே இருந்திருக்காங்க. ஃபேமிலியில் ஒரு மிஸ் பண்ணி ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலியோட இருக்காங்களா? ஸோ அது கிடையாது. அவங்க பயம் அந்த ஒருக்கான ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க இங்கே இருக்கிறதா அவங்க ஃபேமிலியோட பேசியிருக்கான், வீடியோ கால் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் இல்லாமல் இருந்தது வசதி. அந்த வசதி தான் இருந்ததுல இங்கே இருந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க, விட்டுட்டு ஓடினாங்க. அவ்வளோதான் தவிர பணம் 10,000 ரூபாய் 1,500 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10,000 ரூபாய் கொடுத்து ஓடிருக்காங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் செஞ்சது கவர்மெண்ட் எப்படி வந்தது? நம்ம தான் உருவாக்குறது தான் கவர்மெண்ட். நம்ம பணம் தான் கவர்மெண்ட் காட்டுறது. கவர்மெண்ட் தனியாக ஒருவரும் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணுது. சரி, டாக்டர் பிடி சார் சொன்னாரு நீங்க எத்தனை பேர் வருவீங்க இப்போ வரலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பாயிண்ட் எத்தனை பேர் ஸ்கூல் வரீங்க? நீங்க நிறைய பேர் கை கொடுக்கல வந்துட்டோம். இன்னைக்கு அது மாஸ்க் இல்லாம வந்துட்டாங்க. மாஸ்க் இல்லாம வந்துட்டா குழந்தைங்க நாளைக்கு வந்தாலும் அவங்க 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா வருவாங்க. ஏன் நீங்களே வந்திருக்கீங்க? உங்களால் ஒரு நாள் வீட்டில் இருக்க முடியல. கொரோனாங்கிறது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்களாக உருவாக்கி விட்டது.
கருத்துக்களை எடுத்து வைத்தாலும் தீமையே அதிகம் என்று நான் என் உரையை இறுதியாக கூற வந்துள்ளேன். 2015ஆம் ஆண்டு நான் ஒரு சாதாரண ஆசிரியராக டிஏவி பாபா பள்ளியில் நான் தொடங்கினேன். அன்று எனக்கு சாதாரண நிலைதான். வீட்டிலிருந்து எப்படியாவது நான் வெளியே வர வேண்டும், ஆசிரியர் படிப்பை படித்துள்ளேன், ஆசிரியராக பணியாற்ற வேண்டும். இன்னொரு முக்கியமான காரணம், குடும்பத்தை தலை தூக்க வேண்டும் என்ற பொறுப்பு என் மீது உள்ளது. அந்த பொறுப்பிற்கு ஒரு முறுக்கு போட்டது இந்த கொரோனா. சான்றோர்களே, ஆதரவாளர்களே, ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் இந்த நன்மை தீமை கொரோனாவால் ஏற்படும் நன்மை தீமையை பற்றி பேச வந்த அவையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்ற தலைப்பானது கொரோனாவால் நன்மையே இல்லை கொரோனாவால் தீமை. ரொம்ப அழகா 2 அறிஞரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாக அவங்கவுங்க கருத்துக்களை எடுத்து வச்சிங்க. அதுக்காக ரொம்ப பாராட்டலாம். நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். 2 கருத்துக்களை கேட்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. நம்மையும் பேசுகிறாங்க, தீமெல்லாம் பேசுகிறாங்க. அடுத்த அவங்க வராங்க, இல்லைங்க இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் எல்லாம் நீங்கள் எல்லா கருத்துக்களும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்னோட தரத்தை சொல்கிறேன். நன்மை அப்படி அழகாக இவங்க சொன்னாங்க, தீமை தெரியல. நல்ல கல்யாணம் மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் வச்சுருக்காங்க, அதனால அது தீமை அப்படின்றாங்க. ஆனால் நம்ம நன்மை அப்படின்னு அதுலேயே நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா செலவே இல்லைங்க. ஒரு கல்யாணம் பண்ணனா 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணுறாங்க. செலவே இல்லை. 5 பேர் சிம்பிளாக பண்ணிக்கலாம். எத்தனை எளிய முறையில் திருமணம் நடந்தது. அது 5 பேர் ஒரு பக்கம் தீமையாக இருந்தாலும் பொருளாதார ரீதியிலே அது ஒரு நன்மை பயன்பது தான் சொல்லலாம். இன்னொன்று, தாலி கட்ட உடனே இவதான் புருஷன் சொல்ல பேச, ஆமாம் சார், ஆமாம்பா, ஆமாம் மாமா, கொஞ்ச நேரம் சொல்லலாம், ஆமாம் அர்த்தம் நாளா சொல்ல வேண்டியதான். இல்லை என்ன பண்ணோம்? பெண்களால் வாய் திறக்க முடியுமா? கணவரை எதிர்த்து நீங்கள் வாய் திறக்க முடியுமா? தீமைன்னு சொல்கிறீங்க, வாய் திறக்க முடியுமா? சொல்லுங்க, உங்க அணிங்க முடியாது. ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்கு. என்ன தெரியுமா? பொண்டாட்டி மாஸ்க் எடுத்து புருஷ வாயை மூடிட்டாங்க. எத்தனை பேர் மூட முடியும்? ராணி கட்டின உடனே நான் மாஸ்க மூட முடியுமா? அதுவும் ஒரு நன்மை தான். புருஷன் பொண்டாட்டி வாயை மூடுறான், மூட முடியுமா? அப்பா காலை கட்டின உடனே ஆரம்பிச்சிருவாங்க. 1 நாள் 2 நாள் அமைதியாக இருப்பாங்க. பெண்கள் கூட பொதுவாக சொல்கிறேன். அப்புறம் நம்ம கை மூங்கி தான் நிற்கும், நம்ம வாய மூட முடியாது. அதே முதல்ல அவங்க மூடுறது. 2மே நன்மை தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு படிக்கிறது, குழந்தைங்களுக்கு கண்கள் பாதிக்கப்படுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் சரிதான், தீமை தான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நல்லா இருக்குது. புதுசாக அவங்க சொல்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் காட்டுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. கவனிக்கிற குழந்தை கவனிக்கிறது, கவனிக்காத குழந்தை கவனிக்கிறாங்க. ஏன் நம்ம பக்கத்தை உட்கார வச்சு கவனிக்க வைக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க தரப்பில் எடுத்தாங்க. இப்போ நான் தனியாக கருத்து சொல்ல, நீங்கள் சொன்னதும் நீங்கள் சொன்னதான் சொல்கிறேன். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, கவனிக்க வைக்கலாம், நம்ம பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும் என்னென்ன பண்ணுறாங்க. அதே போல் குழந்தைகள் நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை, ஒரு கணினி சார்ந்த ஒரு அறிவு இல்லாமல் இருந்தன்னா இப்பொழுது அதுக்குள்ளே போய் ஒரு வல்லுநராக இருக்கிறோம். எத்தனை பேர் யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு வல்லுநராக நாம் திறம்பட கம்ப்யூட்டர் சிஸ்டமையும் பண்ணி அதில் தேர்ந்தோம். அதுவும் ஒரு நன்மை பயக்கும் விதம் தான். குழந்தைகளே ஆராய்ச்சி பண்ணி இப்போ என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா நிறைய போகிறோம், இப்படி அப்படி அதில் போய் இதில் போய் இப்படி வரும் அப்படி இதெல்லாம் ஒருவேளை இது வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் கற்றுக்கிட்ட மாட்டாங்க. ஆனால் தீமை தான். ஏன்னா காசை வராங்க, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம பள்ளியாவது அரசு சொல்வதை ஏற்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் வகுப்புகள் நடத்துகிறோம். பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி தருகிறோம், நல்லதே நடக்கிறது. அவர்கள் கண்ணுக்கும் உடலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் நாம் இங்கே பாடங்களை அறிவு சார்ந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் பிற பள்ளிகள்
காலை முதல் 8:30 மணிக்கு வகுப்பு தொடங்கினா 3:30 வரைக்கும் ரெகுலர் ஸ்கூல் மாதிரியே போகுது. ஆனால் அங்கெல்லாம் வீடியோ ஓப்பனே கிடையாது. வீடியோவும் மியூட்டு, ஆடியோவும் மியூட்டு. நான் கண்ணுக்கு தெரிந்து நம்ம எனக்கு கொடுக்க தெரியாது, 2த்தையும் மியூட் பண்ணிட்டு இது பண்ணுறது வீடியோ விளையாடுது. என்னப்பா எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் மிஸ் கூப்பிடுறாங்க. அது வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்ளம். கனெக்டிவிட்டி எரர் அப்படின்னு எனக்கு தெரிய சிக்னல் கிடைக்கல. நம்மகிட்டே நோ சிக்னல் மேம், ஐ ஆம் சாரி எத்தனை பேர் சொல்றோம். இது எல்லாம் பிள்ளைங்க தெரியாததால எல்லாருக்கும் தெரியும், அங்க ஒன்றும் கிடையாது, என்னமோ ஒன்று பண்றாங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா தீமை தான். அதனால கத்துக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்காம போறாங்க, அதனால தீமை தான். இன்னொன்று, வகுப்புக்கு நேராக வரும்போது ஆசிரியர்கள் வந்து அவங்க நிறைய அறிவுரை சொல்றாங்க. ஒரு கேள்வியோ ஒரு பாடத்தையோ படிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்குறது யாருன்னா அந்த பாடத்தில் வர கருத்துக்களை விட அந்த ஆசிரியர் தான். ஒரு நல்ல ஆசிரியர் அந்த குழந்தையை திறம்பட அறிவுபட வழி நடத்துகிறார். அது நன்மை. அது நேராக வகுப்புக்கு வரும்போது தான் அந்த நன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் அது நடக்கல, அதனால கொரோனாவால் இது ஒரு தீமை தான். சரியா சொன்னீங்க. இன்னொன்று சொன்னீங்க, வந்தாங்க இன்னொன்று இவங்க சொன்னாங்க சிக்கனமாக வாழணும், உன்னோட சம்பளத்தை வச்சு இன்னொரு சம்பளத்தை வச்சு நீ வாழணும்னு பண்ணக்கூடாது, நீ வந்து சிக்கனமாக முன்னாடியே வச்சிருக்க கரெக்ட். கொரோனா நிறைய சேமிப்பை இனிமேல் கற்றுக் கொடுக்கணும். நிறைய பேர் வச்சிருந்தோம்ல அப்படி இப்படி வச்சு அடிபட்டு வந்திருக்கான், இனிமே தான் கற்றுக் கொடுக்கணும். ஆனால் சம்பளத்தை வச்சு வாழாமல் அப்படியே பண்ணோம்னா அன்றாட காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தினக்கூலிகள் 7-8 ஜனம் வேலைக்கு போகிறாங்க, அவனோட பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு வகையில் கொரோனா சேமிப்பை உங்களுக்கு கற்றுத்தந்து இருந்தாலும் நம்ம ஒரு வேலை நம்ம வைக்கிறோம், வீட்டு வேலை செய்து ஒரு மெய்டு வைக்கிறோம், அவங்களை நிறுத்திட்டோம். அதனால என்ன, ஒரு 4000 ரூபாவோ ஒரு 2000 ஒரு 5000 உங்கள் வசதிக்கு ஏற்பட்டீங்க அந்த பணத்தை அப்படி சேர்த்து வைக்கிறீங்க. ரொம்ப நல்ல பழக்கத்தை கொரோனா சேமிக்கும் பழக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பக்கம் என்ன பண்ணீங்க, வந்தாதாங்க சார் வயசா நான் வேலை முடிக்கிறேன், நான் பூ வைத்தாத காசு, நான் காய்கறி வைத்தாத காசு. கொரோனா லாக்டவுன் முடக்கி அனைவரையும் போட்டது, யாரை முடக்கி போட்டது, வசதி படைத்தவனை முடக்கி போட்டது. வசதி இல்லாமல் தினம் கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா தினம் கீரை பண்ணு, நம்ம தெருவுக்கு ஒரு கீரை தரமாக ஒரு அவ்வளோதான் வருவாங்க, 10 பேர் கீரை வைக்கும். எங்க ஃப்ரெஷ்ஷாக வருது, காசு எல்லாம் கம்மியாக தான் வந்தது. முன்னாடிலாம் ஒரு கட்டி 20 ரூபா வாங்கணும், எல்லாம் வேலைக்கு வராங்க. அப்போ அவங்களும் வரலையா? அப்போ பொருளாதாரம் அது கொரோனா வந்து அந்த நன்மை பண்ணாங்க. ஒரு வகையில் தினக்கூலிகள் வந்தால் தான் வழி இல்லை. நான் கேட்குறேன், காய்கறிக்கார பாட்டி கேட்குறேன், என்ன நான் புதுசாக இருக்கீங்க, புதுசாக பழகிக்கிறேன், புதுசாக பூமிக்கிறேன், நல்லா இருக்கு, இத்தனை நாளாக நான் இந்த தெருவில் பார்த்ததே இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா. என் சொல்லியிருக்காரு, வயிற்று பிழைப்பு ஒன்று இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு பைசா வந்தாதான் நான் சாப்பிடுவோம். பட்டினியில் எத்தனை பேர் செத்தவங்க இருக்கான்னு தீமை தான். பட்டினி சாவு நிறைய இருந்தது. வறுமை ஒரு பக்கம் சொல்றாங்க, சேமிச்சோம், சிக்கனப்படுத்தணும், நன்மையை பேசணும், சிக்கனமாக வாழ்ந்தோம், சிக்கனமாக வாழ்ந்து முக்கியம் தான். ஆனால் தீமையில என்ன சொல்லிடணும், வறுமையில செத்தவங்க நிறைய பேர் இருக்கோம். வறுமையில என்ன பண்ணலாம், அதுக்கு அந்த சொல்றாங்க சாப்பிடாம சாப்பிடுறதுக்கு கொரோனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சித்தந்துக்கிறோம், ஏதோ ஒரு மருந்து மாசம் கொடுப்பானா 3 நாள் சோறு போடுறாங்க, பரவாயில்ல, கொரோனா வந்தாச்சும் நான் 3 நாள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ற பரிதாப நிலையை கூட பார்க்கலாம். அதனால கொரோனா தீமை தான் இருந்தாலும் அதுலேயும் நன்மை பயக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகம் தன்னை தானே சரி செய்து கொண்டதுன்னு சொல்லலாம். பருவமழைனா நம்ம ஜனவரி மாதத்தில் பருவமழை சொன்னாங்க, ரொம்ப அழகாக 115 ஆண்டுகளுக்கு பிறகு பருவமழை ஜனவரி மாதத்திலே வந்தது என்றால் அதற்கு காரணம் இயற்கை தன்னை தானே சரி செய்து கொண்டது. பொல்யூஷன் மாசு கட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. இப்போ வந்து நம்ம இப்போ ஏன் லாக்டவுன் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் வந்து நன்மை. லாக்டவுன் எடுத்துட்டாங்க, ஏன் எடுத்துட்டாங்க லாக்டவுன் தான், கொரோனா இல்லைன்றதுனால எடுத்துட்டாங்களா? கிடையாது. 2ஆம் கட்டம் வந்துச்சு கொரோனா. வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டம் வந்ததுன்னா திருப்பியும் லாக்டவுன் போடுறான். ஆனால் நம்ம இப்போதான் லாக்டவுன் எடுக்கணும். அவங்க வெளிநாடுகளில் பள்ளியை தரணும், நம்ம இப்போ தான் பழக்கம் வாங்கணும். ஏன்னா நிதி நெருக்கடி, இங்கே சொல்கிறோம் நிதி நெருக்கடிலாம் கிடையாது, நன்மையை பற்றி பேசுகிறாங்க.
நான் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன், நான் சமூக இடைவெளி விட்டு வாழ்கிறேன், நான் என் கைகளை அடிக்கடி கழுவுவேன், நான் என்னை நானே சுத்தமாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்கிறோம்னா பழிச்சுப்போம். யாரெல்லாம் பழிச்சுக்கணுமோ நீலாம் வாழ்ந்துக்கமா, யாரெல்லாம் பழைக்க முடியாத போயிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த லாக்டவுன். அதனால் இது ஒரு நன்மையாக நம்ம பார்க்க முடியாது, அதுலேயும் தீமை தான் இருக்குது, நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நான் ரெண்டு கருத்துக்களும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ தீமை பக்கம் பேசணும் பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் பள்ளிக்கு வைத்தா வருவீங்களான்னு சொல்கிறேன், நாமளே தினம் தானே வரும். ஏமா கண்ணா வீட்டில் உட்காருப்பா, கொரோனா அங்கங்கே அதிகமாக இருக்குது, பஸ்லலாம் வந்துடாத, எதனா ஆயிடுச்சுன்னா யார் பார்த்துப்பாங்க? மேடம் கவலைப்படாதீங்க, நம்ம இருசக்கர வாகனம் இருக்கு, பயப்படாதீங்க, நான் சமூக இடைவெளி விட்டு தான் வரேன், நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது அந்த தீமையிலும் ஒரு நன்மை பார்க்குறவங்க தீமையை பற்றி பேசியிருக்காங்க. இருந்தாலும் தீமை அதிகமாக உள்ளது கொரோனாவால். ஏன்னா ஒட்டுமொத்த உலகையே முடக்கி போட்டது கொரோனா. இந்த மாதிரி ஏன்னா நம்ம லாக்டவுன்ன்ற வார்த்தையை சும்மா படிச்சிருப்போம், சொன்னாங்க கரெக்டாக. லாக்அப் தான் கேள்விப்பட்டோம், லாக்டவுன்ன்றது இப்போ தான் கேள்விப்படுறோம். குவாரண்டைன் அப்படின்ற வார்த்தை எங்கே இருக்கோம்னா, நீங்கள் வந்து சிறையில் தனியாக வச்சுருப்பாங்க, ரொம்ப குவாரண்டைன் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அந்த கைதிகளை வச்சுருப்பாங்க குவாரண்டைனில். அந்த குவாரண்டைனை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகளை எல்லாமே வந்து நாம் இந்த கொரோனாவால் நிறைய வார்த்தைகளை கற்றுட்டு இருக்கோம். அதே போல் நன்மைன்னு சொல்லப்போன அழகாக சொன்னாங்க, ஒரு ஃபேமிலி பாண்டிங், உறவுகள் மேம்பட்டது, உறவுகள் வந்து ஒன்றிணைந்தது. இப்போ குழந்தைக்கு முன்னாடி அந்த நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்பீங்க, குழந்தை என்னம்மா படிக்குது, அப்பாவுக்கு என் பொண்ணு இப்போ 5வது படிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து கேட்கும்போது, அம்மா நீ என்ன படிக்கிற பொண்ணு? 5வது முடிச்சு 3 வருஷம் ஆகுதுப்பா, நான் இப்போ 8வது வந்துட்டேன். ஓ 8வது வந்துட்டேன் அழகா அப்படின்னு கேட்குற அம்மாக்களும் இருக்காங்க. ஏன்னா தப்பு சொல்லுது, வேலையின் காரணமாக அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தும் பொறுப்பில் ஒரு குடும்ப தலைவர் இருக்கான். ஓடுறான், நாடகம் ஓடுறான், காலங்காலத்தில் எழுந்து குடும்பத்துக்காக ஓடுறாங்க. இருட்டும் பொழுது இருட்டிய பிறகு நன்மையான குடும்பத்துக்கு வரும். அந்த தலைவருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் ஒன்றிணைத்தது கொரோனா, அது நன்மை பயத்ததுன்னு சொல்லலாம். ஆனால் தீமை சொல்றாங்க, நன்மையை சொல்லும் போது சொல்றாங்க, எங்களுக்கு சமைக்க நிறைய நேரம் கிடைச்சது. ஏன் கிடைச்சது நேரம் நிறைய? அதுலேயும் ஒரு வழக்கமாக நீங்கள் வேலைக்கு போவீங்க, அதில் எத்தனை மணிக்கு எழுதும்? 5 மணிக்கு எழுந்து 8 மணிக்கெலாம் முடிச்சுருக்கீங்களா? முடிச்சுட்டு 8 மணிக்கு உங்களை அலுவலகத்தில் இருப்பீங்க. பள்ளியோ வேலையோ ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் சமைப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்? அது நன்மையா தீமைதான்? 2 மணி நேரத்தை முடிக்கிறத நம்ம 8 மணி நேரம் சமைப்போம். சொல்கிறாங்க பெருமையா, நான் காலையில் 2 பொரியல் செஞ்சேன், சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் போட்டேன். ஏன் வழக்கமாக நீங்கள் செய்தியா தீமையில் பேசுறீங்க? வழக்கமாக நீங்கள் இதை செய்யுங்க. அதே நேரம் தான் 24 மணி நேரத்தை வகுத்து, அது கொரோனா இருந்தாலும் சரி, கொரோனா இல்லை என்றாலும் சரி, அந்த நேரத்தை நீங்கள் இனிமேல் கணக்கிட்டு வகுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நன்மையிலும் தீமை உண்டு, தீமையிலும் நன்மை உண்டு. தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார். பேசல, பட் நீங்க பேசுனதுல ஃபர்ஸ்ட் நான் எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்றேன். கொரோனாவால நன்மையா தீமையா தெரியல, எல்லாரும் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க, நல்லா பாடம் கற்றுக்கிட்டீங்க. தீர்ப்பு வந்து மேமோட தான் ஃபைனல். பட் நீங்க பேசுனதை வச்சு ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நான் என்ன சொல்றேன். நீங்க பேசுறதே ரொம்ப நல்லா ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசுனது அருணா ராணி, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜிக்கோட
வந்து அவங்களுக்கு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லேப்டாப் வச்சு நம்ம பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணலாம், ட்ரெயின் லாக் பண்ணலாம். பட் இருந்தும் அவங்களோட மனசை நம்ம லாக் பண்ண முடியாது. அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அடுத்து அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்ற ஒரு ஃபியர் எல்லா பேரண்ட்ஸுமே இருக்குது. இப்போ ஆன்லைனில் படிக்கிறாங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், எல்லாம் ஆன்லைனில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எப்படி போய் பில்டிங் கட்ட போகிறாங்க? அந்த இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு ஒரு மெடிசன் ஆன்லைனில், ஃபிசியோதெரபி ஆன்லைனில் படிக்கிறவங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல், அதை ப்ராக்டிக்கல் இல்லாமல் அவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? ஸோ கண்டிப்பாக நம்மளால் திரும்ப பெற முடியாத ஒன்று டைம். அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஹியூஜ் லாஸ் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் உயிர் பயம் அப்படிங்கிறது நம்ம அதை ஃபேஸ் பண்ணாதனால நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்த ஃபேமிலியில் ஒருத்தருக்கோ இல்லை நமக்கோ வந்திருந்தா அதோட வழியும் வேறுதான் நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு யாருன்னா அது வந்துருந்து நம்ம அவங்க பார்க்கவே முடியாமல் அவங்க இறந்து போயிட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர். அது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒருத்தர் நம்ம லைஃப்பில் கிடைக்க முடியாத ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். லாக்டவுன் வார்த்தையே நமக்கு கேட்டதில்லை. எல்லாருமே இப்போ ஜெயிலில் அரெஸ்ட் ஆன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நிறைய ஹாப்பினஸ். அவர் இப்போ சொன்ன மாதிரி ஃபார்மிங் எல்லாம் எல்லாரும் ஃபார்மிங் பண்ணி பாசிட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தும் ரொம்ப போர் திங்ஸ் பண்ணோம்னா இது வந்து ஒரு பெரிய ராது தான் இல்லையா? ஸோ ஐ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. அதைய உடச்சிட்டு இல்லை பாரத்தின் அடிப்படையில் சொன்னாலும் இருந்தாலும் முதல்ல சொல்ல வேண்டியது என்னோட வெப்சைட்டில் இருக்கிறவங்க சொன்னது தான். முதல்ல அதுக்கு பதில் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க நாட்டு பொருளாதாரம் கட்டப்பட்டு எவ்வளோ பேர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சூசைட் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாருமே படிப்பான். இப்போ ப்ரொடியூசர் படிக்கிறான், அவரோட மன அழுத்தம் அவன் போயிடுவான், சூசைட் பண்ணிட்டான். சூசைடுக்கும் கொரோனாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உன்னோட மனநோய் பண்ணியிருக்கிற, அதனால நீ சூசைட் செய்து கொண்ட. அந்த பணம் இல்லாத டைமில் ஒரு வருஷம் தானே, இது வருஷக்கணக்கா? அப்படின்னா சுனாமி வந்தபோது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளோ பேருக்கு சுனாமியோட பாதிப்பு தெரியும்? ஏன்னா அது பர்டிகுலர் இடத்துல நடந்தது. அதனால ஒத்த இடமே போயிட்டு தனுஷ்கோடி போது ஒரு கடல் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு, ட்ரெயினே அடிச்சுட்டு போய் அந்த தனுஷ்கோடிங்கிற ஊரே இல்லாமல் போயிட்டு. அதை பற்றி நீ பேசுகிறோமா? பாதிப்புங்கிறது நம்ம மனுஷாலாக பிறந்த இந்த இதில் வந்துட்டு தான் இருக்கும். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே வாழ்கிற மாதிரி வந்து போதும். இது நம்ம அப்போ இல்லை. அப்போ அதை பற்றி பேசுறதுக்கு ஆளுகள் இப்போ இல்லை. அப்பவும் இதே மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தது. இயற்கைங்கிறது 100 வருடத்துக்கு ஒரு முறை இந்த பாதிப்பை கொடுக்கிறது. ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் இவங்க சொன்ன மாதிரி மாஸ் கிளியர் ஆகுங்கிறதுக்கு நம்ம யாருங்கிறது உணர்த்தி வைக்கிறதுக்காக வரப்பட்ட நோய் தான் இந்த கொரோனா. இவங்களோட வாதத்துக்காக நான் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் எவ்வளோ பேர் ஊர்வலத்தில் டெய்லி வரிசையாக அப்படி ஊர்வலம் போட்டு யார் வீட்டில் போனால் நம்ம கேட்டுட்டு இருக்கோமா? இல்லைன்னா உங்களுக்கு தலைவலின்னா ஏன் தலைவலின்னு கேட்குறோமா? நம்ம வீட்டில் வந்தால் தெரியுங்கிறது வேறு. அதுக்கு வந்து கொரோனாவை நம்ம சொல்ல முடியாது. கொரோனா இல்லைன்னா வேறு ஏதாவது வியாதி வந்துருக்கும். இல்லை ஹார்ட் பேஷண்ட் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஹார்ட் இருந்தால் கூட போகிறதில்ல. நீங்கள் சொன்னீங்களா? யாரோ ஒருத்தர் இந்த ஹார்ட் நெஞ்சு வலி வந்தால் கூட டாக்டர்கிட்ட போகல. நான் அமிதா ஒருத்தர் சொன்னாங்க என்று நினைக்கிறேன். ஹார்ட் வலியில் போக முடியாத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்க முடியும். எந்த ஒரு நோயுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் என்றால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். நம்ம கட்டுப்பாடுக்கு மீறி போய்விட்டால் நம்மளை அறியாமலே நம்ம மருத்துவமனையை கொண்டு சேர்க்கப்படுவோம். இதுதான் உண்மை. இதற்கு கொரோனா ஒரு காரணம் அல்ல. இவர்களோட வாதத்துக்கு நான் சொல்லிவிட்டேன். இப்பொழுது ஆசிரியர்கள் பேசியவர்களுக்கு வருகிறேன். நன்மை என்று பேசியவர்களுக்கும் எனக்கு பிடித்தது. தீமை என்று சொன்னவர்களுடைய வாதிப்பிலும் நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னார்கள். ஆனால் நான் அறிந்து கொண்டது, தீமையை பற்றி பேசுகிறேன் அவங்களோட என்னதுங்கிறத அவங்களை புரிய வச்சுட்டாங்க. வாட் தே ஆர்ங்கிறது எனக்கு புரிஞ்சுடுத்தோம். நன்மையை பற்றி பேசினவங்க அவங்கள மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுட்டேன். இப்போது நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் லேட்டாக சொன்னால் நான் டீ போடுறேன், நான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் டீ போடுறேன், நான் வந்து சாப்பாடாக பண்ணி கொண்டு இருக்கேன். இந்த ஒரு வருஷம் தானே, இந்த ஒரு வருஷம் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செய்ய மாட்டீங்க, வெளி குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டு போவீங்க. என்னன்னா அங்கே காசு கிடைக்கும், வீட்டில் செஞ்சால் காசு கிடைக்காது. அதனால அது பிடிக்காது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நிறையா விஷயம் அருணாதேவி சொன்னாங்க. நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நல்லது தானே, என்னன்னாலே நான் படிக்கிறேன். நான் ஸ்கூலில் டீச்சருக்கு சொல்கிறது அதான், யூ டெவலப் யுவர் செல்ஃப். இங்கே அதற்கு நேரம் இல்லை. அனிதா சொன்னார்கள் எனக்கு வந்து ஆன்லைனில் 30 நிமிஷம் தான். அப்புறம் அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சு விட்றாங்க. நான் ஸ்கூல்லேயே அதே 35 நிமிஷம்
ஸ்கூலில் ஒன்றும் அதுக்கு மேலே பெரிய டைம்லாம் கிடையாது. அந்த 35 நிமிஷத்தில் என் கண்ணுக்கு எதிர்க்க எல்லா குழந்தைகளும் இருக்கும். நான் வந்து எல்லா குழந்தைகளை பார்த்து சொல்லி கொடுத்துட்டேன் அது இருக்கும். இதே இது வீட்லேயும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வீட்டில் நீங்கள் அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்க. அந்த பிரின்சிபல் மேடம் சொன்னால் அவள் மூடி வச்சுட்டு அவள் என்ன பண்ணுறா கனெக்டிவிட்டி போயிட்டு சொல்லுவா அப்படின்னு இருக்கட்டும். அடுத்த நாள் என்று உங்களுக்கு இருக்கிறது இல்லவா? அப்போ எந்த குழந்தைகள் பண்ணலையோ அந்த டீச்சருக்கு தெரியும். டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருக்கு நம்ம நல்லா தெரியும். சரி இந்த குழந்தை ஏதோ சரியாக பண்ணலை, நாளைக்கு நான் சொல்லிக் கொடுத்தேனே நேருக்கு அதை நீ பண்ணியான அந்த குழந்தை கூப்பிட்டு கேட்கலாமே. நேராக தான் என்னால் கவனிக்க முடியும். ஆன்லைனில் என்னால் குழந்தைகளை கண்டிப்பாக வளர்க்க முடியாது என்பதை நான் புரிந்துகொள்ள முடியாது. குழந்தைகளுக்கு கண் டிஃபெக்ட் ஆகுங்கிறது உண்மை. அப்படின்னு பார்த்தா இப்போ நாட்டு வளர்ச்சி ஐடி கம்பெனி நிறையா போய் பேசுகிறாங்க. ஃபாரின்ல இருந்து இங்கே வீட்டில் தான் என் பையனே என் மாட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் 24 மணி நேரம் 24/7. நாட்டு வளர்ச்சி எதனால் வருது? ஐடியில் தான். நேரம் ஒன்றும் இல்லை. ஏதோ இவங்க பேசினார்களே, இவரோட கணவரே டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கே 1000 பேர் ஒரு 1000 பேர்ட்டு கொரோனா வரும், அதுக்கு பயப்படாமல் அவர் போகிறார். அப்போ அவங்க பேசி கொடுக்குறே தவறு. அதாவது நீங்களா எடுத்துக்கொண்டா எசென்ஷியல், நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அது நாட் எசென்ஷியல். அதுதான் அதான் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி. அருணாச்சலம் மிக அருமையான கருத்து. நம்ம வீட்டில் இருக்கோம், சரி கொரோனா, அவன் உண்மையிலேயே நீங்கள் சுயநலம் இல்லாமல் பொதுநல சேவை உள்ளவர்களாக இருந்தால் பால்காரங்க நீ பால் போடாதப்பா, பாவம் உனக்கு கொரோனா வந்துடும். அம்மா கறியாக விற்காதம்மா, உனக்கு வந்துடும். காய்கறிக்காரர் கறியாக வைப்பா, அதை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். மட்டன் சிக்கன் வரும், அது வாங்கி சாப்பிடுவோம். பால் சாப்பிடுவோம், எல்லாரும் வருவா. ஆனால் நான் வந்து வந்துட்டு கொரோனாவில் பயத்தில் வீட்டில் உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு ஏன் வேலைக்காரியை வரப்படுறது இல்லைன்னா அவள்கிட்டேருந்து எனக்கு கொரோனா வந்துடுமோ, அவன் மேலே உள்ள அக்கறையினால் அல்ல, எனக்கு வந்துடுமோங்கிற ஒரு பயத்தினால. அதுலேயும் அவங்களோட சுயநலம் தான் இருக்க முடியாது. இதனால் பெரிய உதவும் தெரியல. ரெண்டாவது வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இப்போ எறும்பு வந்துட்டு மழைக்கு முன்னாடியே நம்மளோட சாப்பாடை சேர்த்து வச்சுக்கோ. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. மழை காலத்தில் அதால் வெளியில் வர முடியாதுங்கிறதுனால தன்னோட சாப்பாடை சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன் இந்த அறிவு 5 அறிவு 6 அறிவு பட நம்மளுக்கு ஏன் இல்லை? இப்போ வந்துட்டு இந்த அன்னாடம் சம்பாதிக்கிறவங்களோட வாழ்வாதாரம் இது பாதிக்கப்பட்டதுங்கிறாங்க. அன்னாடம் சம்பாதிக்கிறவங்க வந்து சம்பாதிச்சது கொரோனா இல்லைன்னா சாராய கடையில் கொண்டு போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு பைசாவே இல்லைம்பா. அவங்களால கொண்டாட்டிக்கு கஷ்டம் தான் ஒழி, அவங்களால எந்த வித ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. மிச்சப்படி இப்போ வந்துட்டு அன்னாதான் அவள் எப்படியோ படிச்சுட்டு போகிறா. பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு லாஸ் அப்படின்னாங்க. அதுவும் இல்லை. அவன் நகை வாங்குறது குறையில, அவங்க புடவை கடையில் போய் புடவை வாங்குறது குறையில, கல்யாணங்கிறது இருக்குல்ல, கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது எதுவும் குறையில. கொரோனாங்கிறது வந்து ஒரு வியாதி. அந்த எல்லா வியாதியும் இந்த வியாதி பொதுத்தறிவு உள்ளவர் நம்ம எப்படி மூவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இதில் வந்துட்டு பாதிப்பு அதிகம் இருக்குன்னு தெரியல. அருணா சொன்னது போல் இம்யூனிட்டியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த இம்யூனிட்டி இல்லாத நீங்களே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி குறைச்சலாக இருக்கிறவங்களுக்கு தான் கொரோனா வந்திருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இங்கே கொரோனா வந்திருக்கு? எவ்வளோ பேருக்கு மேக்ஸிமம் பார்க்குறேன் யாருக்கு வந்திருக்கு கொரோனா? அப்போ எப்படி நீங்கள் அந்த கொரோனாங்கிற பேச்சு கேட்டாலே பயமா இல்லையானா எல்லாமே பயம்தான். கொஞ்சம் பைக் எடுத்து பேசுறது கூட நான் பயனா நான் பேசாமே இருக்க முடியுமா? பேசினா தானே எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். நான் பயப்பட முடியாது இல்லையா? அதே மாதிரி அவங்க சொன்னாங்க லாக்டவுன். வேர்டு கற்றுட்டு நீங்கள் இங்கிலீஷ் வேர்டு கற்றுட்டு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு இந்த கொரோனா வந்து நிறைய வேர்ட்ஸை கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு திங்க் பண்ணுற டைம் கொடுத்துருக்கு. இப்போ ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து ஸ்கூலுக்கு வச்சு மட்டும் இந்த கொரோனா பேசலை. ஆசிரியர்கள்ன்றதுனால நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசுகிறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க. அருணாதேவி சொன்னது போல் நான் நிறைய திங்க் பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு. அப்போ வந்து கார்த்திக் சொன்னார், ஏன் அதுக்கு ஒரே பண்ணலாமே இருந்தாரு, ஸ்கூலில் எனக்கு டைம் கொடுக்குறியா? இந்த குழந்தைய கவனிச்சு குழந்தையோட நோட்புக் கரெக்ட் பண்ணுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்கிறது. அப்படி தான் பண்ணுறோம். அப்படி இருந்துட்டு நம்மளும் திங்க் பண்ணி நான் வீட்டுக்கு போய் தான் திங்க் பண்ணணும். ஆனால் எனக்கு வீட்டில் நான் காலையில் 5 மணிக்கு எழுதுறேன்னா இன்னைக்கு நான் போக வேண்டாம். யாருக்குமே ஆம்பளைங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி காலம் எழுந்தவுடனே ஒரு அலுவலகம் செய்ய வேண்டும் என்றால் அவங்க முதல் நாள் நைட்லேருந்து 5 நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கடற்கரை பண்ணிட்டு போகணும். அது 10 மணிக்கு போகிறதா இருந்தாலும் சரி 12 மணிக்கு போகணும். மார்னிங் ஒரு டென்ஷன் இருக்கும். அதே இது நம்ம வந்துட்டு ஒரு சாட்டர்டே சண்டே நம்ம ரிலேஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய டீச்சர்ஸை கேட்டால் சொல்லுவான், சாட்டர்டே சண்டே அப்பா இன்னைக்கு வெளியில் போக வேண்டாம், நான் வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் பொறுமையாக தான் செய்வான். ஏன் நீ அப்பவும் சீக்கிரம் முடிச்சுட்டு இருக்கலாமேன்னு பிரின்சிபால் மேடம் சொன்னாங்க. 24 hours உங்களுக்கு இருக்குது. இந்த 24 hours அவங்க தூங்குறதுலாம் மறந்துட்டாங்க போட்டு. 7-8 hours தூங்கிடுவாங்க. அது நடுவில் ஒரு 3 hours தூங்கிடுவாங்க, மறந்துட்டாங்க போட்டு.
என்று அவர்கள் திட்டமிட்டு எழுதுவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் அவங்க குழந்தைகளோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு டிசிப்ளின் வர வைக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு வந்து டிசிப்ளின் இதனால வரலன்னு சொல்றதை நான் நம்ப மாட்டேன். ஒன்லி ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகளை கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தானா அனிதாவோட வாதம் என்னன்னா, குழந்தைகளை நேரம் அப்போ குழந்தைகள் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தா தானே நடத்த முடியும். இப்போ ஆன்லைனில் பார்த்தா அது கனெக்டிவிட்டி, இந்த மேடம் சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி கட்டாயம் சொன்னால் நடத்த முடியாது. அவங்களுக்கு அதுதான் வரும். கிளாஸில் பயந்துட்டு அலறும்னு சொன்னாங்க, சிரிக்கும்னு சொல்லலை. என்னை பார்த்து பயந்து அலறும் அப்படின்னா அந்த குழந்தை பயப்படுது ஒரு டீச்சர்கிட்ட. அது ஆன்லைனில் சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் தானே நம்மளுக்கு தேவை இல்லையா? இல்லையா? குழந்தை அலறும் தானே அவங்க சொன்னது. நேரம் வந்து பார்த்தா அலறும். அப்படின்னா நீ ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண தெரியல அவங்களுக்கு. நீ வந்துட்டு அட்டெண்டன்ஸ் அவங்க அட்டெண்டன்ஸ் எடுக்க கற்றுட்டேன் நாங்கள் அழகான வார்த்தைகள். அப்போ என்ன பண்ணணும், அந்த குழந்தை என்னோட கிளாஸில் 10 பசங்க இருக்காளா, 10 பசங்களும் வந்திருக்காளான்னு அட்டெண்ட் பண்ணோம். பண்ணிட்டு ஒரு குழந்தைக்கு 5 நிமிஷம் விட்டு நான் எப்படி கிளாஸ்ல இங்கே பார்க்கறதில்ல. லாஸ்ட் பேச்சில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுறது பாதி டீச்சருக்கு தெரியாது. கிளாஸ்ல எனக்கு ஐ கண்டில் 30 பசங்க இருக்கா, அவ்வளோதான். ஹேவ் டூயிங் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு அவங்க வந்து கனெக்டிவிட்டி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மேடம் சொன்னாங்க. எனக்கு 10 பசங்க இருக்காளா, 10 பசங்களுக்கு அவங்க கேட்கணும் கேள்வி. அது எப்படி மிஸ் ஆகும்? கேள்வி கேட்டால் அந்த குழந்தை மொபைலில் வேற ஏதாவது பார்க்குறதா இல்லைன்னா இங்கே டீச்சரை தான் பார்க்குறதான்னு தெரியாதா? தெரியும். டீச்சர்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. அந்த அளவுக்கு டேலண்ட் வரவழைச்சிக்கணும். ஆன்லைனில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ஐடி கம்பெனி எடுத்துக்கங்க, கஸ்டமர் சர்வீஸ் அந்த ஃபாரின்லேருந்து பேசுகிறாங்க. இவங்க நல்லா பேசி இவங்க பண்ணாதான் இவங்களுக்கு பிஸ்னஸ். அப்படி இருந்துச்சு இவங்க ஆன்லைனில் பேசி அவங்களால கன்சி இது கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்மளால் ஆன்லைனில் குழந்தைகளை கன்வின்ஸ் பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். ஏன் விளையாட்டு குழந்தைகள் சொல்லிடலாம், ஆக்டிவிட்டி சொல்லிடலாம். அதனால் ஆன்லைன் கிளாஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பூத். இது பர்மனெண்ட் இல்லை. பர்மனெண்ட்டாக இருந்தால் நம்ம அதோட பாதிப்புகளை பற்றி பேசலாம். இது தற்காலிகமாக கடவுள் நம்மளுக்கு நம்ம இன்னும் நேரம் கற்றுக்கிறதுக்காக கொடுத்த ஒரு சமயம் என்று இதுலேருந்து நல்லது நம்ம நிறைய கற்றுருக்கோம். ஒரு ஹைஜீன் கற்றுருக்கோம். ஒரு குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூலில் வந்துட்டு எவ்வளோ நல்ல விஷயம் நம்ம சொல்கிறோம். அது அவங்களுக்கு புரியுது. இந்த கொரோனாவுக்கு படிப்பறிவில்லாத பாமர ஜனங்களுக்கு கூட நல்லதை சொல்லிக் கொடுத்துருக்கிறது. அதுலேருந்து இந்த கொரோனாவில் நம்மளுக்கு நல்லது நிறைய வந்துருக்குதுன்னு நம்ம கற்றுக்கணும். எந்த ஒரு நல்லதுலையுமே ஒரு தீமை இருக்க தான் இருக்கும். இப்போ போர் நடக்கிறது, கார்கில் வார் நடந்தது, எவ்வளோ வாரெல்லாம் நடந்தது. ஏன் யாரும் சண்டை போடாமல் இருந்து யாருமே முஸ்லீம் போயிருக்காரு, ஏன் போட்டோம்? அதனால ஒரு நல்லது நம்மளுக்கு நல்லது நடக்கும் என்கிறச்சே நம்ம சில தீமைகளை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அதனால் அந்த தீமையே நம்ம எடுத்துக்கணும் கணக்கு கிடையாது. அந்த தீமையிலேருந்து ஒரு நல்லது நம்ம எடுத்துக்கணுங்கிறது தான் என்னோட வாதம். என்னோட வாதம்னு கேட்டிங்கன்னா, நான் தனிப்பட்ட வாதம்னு சொல்லக்கூடாது. 2 பேருமே நல்லா தான் பேசினேன். ஆனால் எந்த ஒரு நெகட்டிவ்லையுமே ஒரு பாசிட்டிவாக வாழ்கிறவங்க தான் மனிதர்கள். இந்த இது நெகட்டிவ் இதனால தான் வாழ்வாதாரம் போயிடுது, இதனால தான் அது போயிடுதுங்கிறதோட சந்தர்ப்பவாதி ஆப்பர்ச்சுனிஸ்டாக நம்ம அந்த டைமில் நம்ம எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். சுய தொழில்னு ஒன்று இருக்குது, அது பண்ணியிருக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்ரிங் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் விட்டுட்டு கேட்ரிங் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க, பாட்டு பண்ணுறாங்க. அவங்களோட சொந்த ஆசைகள்லாம் நிறைய வெளியில் வருது. எந்த ஒரு இதுலையுமே நம்ம மாஸ்க் போட்டுக்கிறாங்க. அந்த அளவு கற்றுனாலும் இப்போ அதுக்கு மேலே வியாதிகள் வந்து அப்படியே மொத்த ஊரே ஒன்றும் போல. ஒரு சில பேர் போயிருக்காங்க. அது கூட மிச்சம் வேற வியாதிகள் இருந்தவர்கள் தான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒழிய நார்மலாக இருக்கிறவங்க பெருசாக நம்ம இந்தியாவில் போல. நம்ம இந்தியர்கள் நம்ம இந்தியா பற்றி தான் நம்ம பேசணும். உலக அளவால் பேசுகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு பாலிட்டிக்ஸில் இல்லை. உலக அளவில் வந்துட்டு அந்த அளவுக்கு பொருளாதார இதுவும் குறையில. பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் கொரோனா இல்லைனாலும் கஜானா காலின்னு சொல்கிறதான் கவர்மெண்ட்டுக்கு வழக்கம். அது வந்து இந்த கொரோனா வந்து சாப்பிட்டு வச்சு இப்போ சொல்கிறாங்க. சாப்பாடு இல்லைனாலும் அம்மா உணவகங்கிறது சாப்பாடுங்கிறது எவ்வளவோ கோயிலுக்கு வெளியில் கோயிலுக்குள்ள கடவுளை பார்க்க முடியவில்லை. ஆனால் கடவுள் உள்ளே இருந்தாலும் அவர்களால் அவரோட பக்தர்கள்லாம் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது. எவ்வளோ பொதுநல சேவை, ஆயிரம் பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேண்டியதாக இருக்குது. யாரும் சாப்பிடாம இந்த பாபா கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வெளியில் இருக்கிற அன்னாடம் 10 ரூபா 5 ரூபா அவங்களும் உண்மையில பணக்காரா, டெய்லி அவங்களுக்கு ரூபா கிடைக்கிறது. இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள என்ன நடந்தா பார்க்குறீங்க ஒழிய இதில் நிறைய நல்லது தான். ஏன்னா சொல்லுவேன், தீமைகள்ங்கிறது நடக்கதான் இருக்கு. நல்ல நேரத்துலையும் தீமை நடக்கும்,
என்னுடைய பாராட்டு தெரிகிறது. You don't have to tell the name. On what basis you have decided the price? So basically, I was looking at design. So all of your columns have beautiful designs, very different. The column and lines. You put a lot of design and thought process. I'm also looking for symmetry because in the short span, you have to capture all four sides should be the same symmetry. So there are many columns, but many of you didn't follow that. But those who followed actually got it. Thank you so much. And it's time. I will go from the back. Yeah. The third prize. We would like to push on this. Goes to number 8. Oh. Number 8, please stand in your position. Stand here. And another one is number 5. Oh, super. Arna Raj. Very good. Nice. And the first prize goes to number 4. Wow. Congrats, Lina. Then I congratulate all the prize winners. Please come. Keep getting prizes every year like this. And all of others are going to get first prize. Second prize, Mrs. Jayashree. Good evening. I'm happy you all get good. Chief guest.